Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ரெகுலேஷன் 2021 ஓட சர்க்யூட் அனாலிசிஸ். இதோட கோட் வந்து EC3251. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட் யூனிட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிர்ச்சாஃப்ஸ் லாஸ், இந்த ஓம்ஸ்லாம் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இது வந்து எதில் கேட்பாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 2 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓம்ஸ் லாவோட ஸ்டேட்மெண்ட்டை கண்டிப்பாக படிக்கணும் 2 மார்க்ஸுக்காக. அடுத்து நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து நான் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பிக் கொஷனுக்கு தான் நான் உங்களுக்கு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இதுலேயே உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸும் கவர் ஆகலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிர்ச்சாஃப்ஸ் லாஸ். ஸோ கிர்ச்சாஃப்ஸ் லான்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கரண்ட் லாவும் படிக்கணும், வோல்டேஜ் லாவும் படிக்கணும். இந்த லாவோட ஸ்டேட்மெண்ட்டை படிக்கிறது மட்டும் இல்லாமல் இதை பேஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும் கண்டிப்பாக. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து சீரிஸ் parallel கனெக்ஷன் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ், இதில் வந்து டெரிவேஷன் கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா ப்ராப்ளம் கொடுத்துட்டு அதோட டோட்டல் ரெசிஸ்டர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இல்லை அந்த சர்க்கியூட்டில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்ன, இல்லை ஒரு பர்டிகுலர் ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் என்ன, இல்லை பவர் டெசிபேஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸில் உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் இருந்து கொஷின்ஸ் வரலாம். அதனால இந்த டாப்பிக்கை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெஷ் அனாலிசிஸ், நோடல் அனாலிசிஸ். உங்களோட ஃபர்ஸ்ட் யூனிட்ல இந்த செகண்ட் ஆஃப் வந்து மெஷ் அனாலிசிஸும் நோடல் அனாலிசிஸும் இந்த டாப்பிக்கை நீங்கள் வந்து கண்டிப்பாக படிச்சுக்கணும். இதில் இருந்து செகண்ட் ஆஃப்ல இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் கேட்பாங்க. அது வந்து மெஷ் மெத்தடாகவும் இருக்கலாம், இல்லை நோடல் மெத்தடாகவும் இருக்கலாம். சரியா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி எந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தாலும் உங்களால் சால்வ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டில் நீங்கள் மார்க் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக. ஓகேவா? இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் யூனிட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் யூனிட். ஸோ செகண்ட் யூனிட்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நெட்வொர்க் தியரம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நெட்வொர்க் தியரம்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 4 தியரம் இருக்குது. சூப்பர் பொசிஷன் தியரம், தெவினியன்ஸ் தியரம், நார்டன்ஸ் தியரம், மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம். இந்த 4 தியரமுமே வந்து நீங்கள் வந்து என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்டை கிளியராக வச்சுக்கணும். நீங்கள் இந்த சூப்பர் பொசிஷன் தியரம் வந்து செப்பரேட்டாக இருக்கும், அந்த கான்செப்டை செப்பரேட்டாக பார்க்கணும். தெவினியன்ஸ் தியரம், நார்டன்ஸ் தியரம், மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெத்தட் வந்து நியர்லி கொஞ்சம் சேமாக இருக்கும். ஒரு சில விஷயம் மட்டும்தான் வந்து அதில் மாறும். தெவினியன்ஸ் தியரம் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா அதே கான்செப்ட் தான் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம். பட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தெவினியன்ஸ் தியரமில் உங்களுக்கு லோட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரமில் உங்களுக்கு லோட் ரெசிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. ஓகேங்களா? நார்டன்ஸ் தியரம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா தெவினியன்ஸ் தியரமில் நீங்கள் ஓப்பன் சர்க்கியூட் பண்ணிவிட்டு வோல்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. நார்டன்ஸ் தியரமில் பட் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிவிட்டு கரண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயம் உங்களுக்கு வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சம் வேரி ஆகும். ஸோ எந்த மெத்தடில் எந்த மாதிரி பண்ணணும், என்ன பெராமீட்டர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த தியரம்ஸ்னாலும் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக செகண்ட் யூனிட்டில் நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கிக்கலாம். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெல்டா டு ஸ்டார் கனெக்ஷன். ஸோ இந்த டெல்டா டு ஸ்டார் கனெக்ஷன் டெரிவேஷனும் இம்பார்ட்டண்ட், அதே மாதிரி இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு ரொம்பவும் இம்பார்ட்டண்ட். இதையும் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் யூனிட். ஸோ இந்த தேர்ட் யூனிட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மெயினாக உங்களுக்கு வந்து எதுலேருந்து மேக்ஸிமம் என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எதுலேருந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ் பவர், ஆவரேஜ் பவர், அப்பரண்ட் பவர், பவர் ஃபேக்டர். ஸோ இதை மாதிரி பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி ஆர், எல் அண்ட் சி, ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர், அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஏசி சர்க்கியூட் பவர் அனாலிசிஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டாபிக் எல்லாம் பார்த்துக்கோங்க. இதை தாண்டி உங்களுக்கு வந்து நிறைய டைம் இருக்குது, நான் எக்ஸ்ட்ரா படிக்கிறேன் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற டாபிக்ஸையும் கண்டிப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆவரேஜ் பவர், அப்பரண்ட் பவர், பவர் ஃபேக்டர், இன்ஸ்டன்டேனியஸ் பவர், சைனசாய்டல் சிக்னல். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, டெஃபினேஷனை படிச்சுக்கோங்க. சரிங்களா? அட்மிட்டன்ஸ்னா என்ன, இம்பிடன்ஸ்னா என்ன அப்படிங்கிற இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ரீட் பண்ணிக்கணும். இது எல்லாமே உங்களுக்கு வந்து எதில் யூஸ் ஆகும் அப்படின்னா 2 மார்க்ஸில் யூஸ் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4th யூனிட். ஸோ 4th யூனிட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ்.
ஸோ இந்த டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸு ஆர்எல், ஆர்சி, ஆர்எல்சி சர்க்கியூட் இது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறது என்ன ஸ்டெப் இன்புட்டுக்கு. இதோட டெரிவேஷனை படிச்சுக்கோங்க. ஸோ ஏன் நான் வந்து டெரிவேஷனை படிச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன்னா, டெரிவேஷன் நீங்கள் எந்த மாதிரி போடுறீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் ப்ராப்ளமை ப்ரொசீட் பண்ண போகிறீங்க. கரெக்டாக? ஸோ அதனால் உங்களுக்கு வந்து டெரிவேஷன் எப்படி போடுறீங்கன்ற கான்செப்டை புரிஞ்சிருச்சுன்னா ப்ராப்ளமை நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த 4th யூனிட்டில் வந்து நீங்கள் மெயினாக வந்து அந்த டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் உங்களுக்கு வந்து ரெசனன்ஸ். ஸோ இந்த ரெசனன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சீரிஸ் ரெசனன்ஸ், பேரலல் ரெசனன்ஸ் இந்த 2 டாப்பிக்கும் நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீரிஸ் பேரலல் ரெசனன்ஸுக்கு ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி என்ன, பேண்ட்வித் என்ன, ஆஃப் பவர் ஃப்ரீக்வன்சிஸ் என்ன, அடுத்து குவாலிட்டி ஃபேக்டர் என்ன அப்படிங்கிறதுக்கான எல்லாத்துக்குமே டெரிவேஷன் பார்க்கணும். அதுக்கு ஃபைனல் ஃபார்முலா என்னன்னு பார்த்துக்கணும். இது எல்லாமே 2 மார்க்ஸுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸும் கேட்பாங்க. ஸோ அதனால் ரெசனன்ஸையும் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 5th யூனிட். யூனிட் 5 வந்து பார்த்தீங்கன்னா கப்பல்டு சர்க்கியூட்ஸ். இந்த கப்பல்டு சர்க்கியூட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்னட்டிக்கலி கப்பல்டு சர்க்கியூட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்னால் என்ன, அதுக்கு வந்து என்ன டெரிவேஷன், இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி ப்ராப்ளம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு ரிலவெண்ட்டாக வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கப்ளிங், இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கப்ளிங்கை வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கப்ளிங் படிக்கிறீங்க அப்படின்னா இதில் செல்ஃப் இண்டக்டன்ஸும் என்ன அப்படிங்கிறது தெரியணும். செல்ஃப் இண்டக்டன்ஸ்னால் என்ன, அதுக்கு என்ன டெரிவேஷன் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் படிக்கணும் கண்டிப்பாக. ஸோ இந்த 2 டாப்பிக்கும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இதிலிருந்து ஒரு ஆஃப்லேருந்து உங்களுக்கு ஒரு கொஷின்ஸ் வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் டு நெட்வொர்க் டோபாலஜி. ஸோ நெட்வொர்க் டோபாலஜியில் இருக்கிற பேசிக்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும். ஸோ ட்ரீனா என்ன, கோட்ரீனா என்ன, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு நிறைய சப்டைட்டில்ஸ் இருக்கும். ஸோ அந்த சப்டைட்டில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ மேபி இதில் மாறலாம். ஸோ ஒரு சில யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம், ஒரு சில யூனிட்டில் கேட்காமையும் போகலாம். இது வந்து என்னோட பர்செப்ஷன்ஸ் தான். ஸோ இதுதான் வரும் அப்படின்னு நான் வந்து 100% ஷூரிட்டி கொடுக்க முடியாது. இதோட என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பி பாசிட்டிவ், திங்க் பாசிட்டிவ்.